குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சில ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ராதிகாமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பசும் பொன் படம், அந்த படம்லாம் எத்தனை வாட்டி வந்தாலும் இன்னைக்கு நான் டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பேன். அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி ஜீன்ஸ்ல அந்த மாதிரி ஆர்டிஸ்ட். அது மனோரமா ஆச்சு எல்லாம் பார்த்தா எந்த மாதிரி வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் பெருசா வரணும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் 19 வருஷமா சொல்ற ஒரே விஷயம், சிம்பு சாருக்கு அம்மாவை நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது என்னத்துக்கெல்லாம் தெரியாது. அம்மா வந்து நடிக்கவே வேணாம், அவங்க கண்ணு லிப்ஸ் எல்லாம் அப்படி எக்ஸ்பிரஷன் பேசும். பழைய ஹீரோயின்ல அவங்களுக்கு எனக்கும் பேசப்படாத ஒரு காம்படிஷன் இருக்கும். வந்து டைலாக் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு டைலாக்கே இருக்காது. அவங்க அப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்து போறோடனே நான் அழுவணும். நான் அழுதெல்லாம் முடிச்சுட்டேன். கட் சொல்ல இடத்துல டைரக்டர் கட் சொல்லலை, கேமராமேன் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அந்த அழுக மேம் நான் சொல்கிறேன், சார் வணக்கம், என் பேர் எலிசபெத், உங்களை தான் தெரியுமே மேம், நம்ம தான் நடிச்சிருக்கோமே அப்படின்ற எனக்கு ஷாக்கு. அதில் பார்த்துட்டு சேச்சி நீங்கள் விஜய் சேதுபதி சார் கூட அப்போவே நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ தான் பார்த்தா சார் அதில் ஹீரோ. பெண் நினைக்கிறேன், எனக்கு ஐம் நாட் ஷுர், பெண் தான் நினைக்கிறேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நானாக ஸ்டாப் பண்ணது. அது ஏன்னா கூப்பிட்ட உடனே நம்ம இண்டஸ்ட்ரியில் அது ஒன்று இருக்குது, பேர் மறந்துட்டேன். பட் ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு மேனேஜர் கூப்பிட்றாமா, அந்த மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டர். இல்லை சார் நான் பண்ணல. ஏம்மா ஃப்ரீ இல்லையா? இல்லை சார் நான் ஃப்ரீ தான் இருக்கேன், நான் பண்ணல. நம்ம எப்படி பேசுகிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு இப்போ சீரியல்லையும் நடிக்கிறீங்க, சினிமாலையும் நடிக்கிறீங்க. ஸோ இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? அது பெருசாக நம்ம மெனக்கடையில் எதுவும் இல்லை. என்னென்னா இப்போ டேட் சப்போஸ் படங்கள் வருதுன்னா ஒரு லென்த்தியாக ஒரு 30 days அப்படி வேணும். இப்போ இதெல்லாம் ராவணா 27 days ஜான்சி போகணும். கடமனில் 40 நாள் கேத்ரின் தெரசா அம்மா பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, 40 நாள் அவுடோர் போயிருக்கோம். அதே மாதிரி ஆரியமால ஆல்மோஸ்ட் 37 days நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். பட் என்ன சிலது வந்து ஷெடியூல் வந்து ஒரு 10 days ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அப்புறம் கேப் போகிறோம். அந்த மாதிரி இருந்தால் நான் கேப் பண்ணி போயிடுவேன். பட் நிறைய படங்கள் மொத்தமாக கேட்டு நான் விட்டது படங்கள்லாம் இருக்குது. மொத்தமாக ஒரு 40 நாள் வேணும் அவுடோர்னு கேட்கும்போது சீரியல் இருக்கும்போது நம்மளால் போக முடியாது. சீரியல் இல்லாமல் இருந்தால் நம்ம எப்போ என்ன வந்தாலும் போக முடியும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வாய்ப்புகள் படத்தில் கம்மியாக வரதுக்கு ரீசன் அது கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சீரியலில் பிஸி ஆகிட்டோம், கூப்பிட்டா டேட் கிடைக்காது அவங்களுக்குன்றதுனால கூட எனக்கு நிறைய படங்கள் வராமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ தமிழ் சினிமாவில் அம்மா கேரக்டர் அப்படின்னா குறிப்பிட்ட ஆட்கள் தான் டக்குன்னு மைண்டு வரும். ஆனால் நீங்கள் நடித்த படங்கள் எல்லாமே நோட்டிசபிளான படங்கள் தான். ஸோ இன்னமும் உங்களுக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கலன்னு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னென்னா ஒரு ரெகக்னேஷன் வேணும். நானே அதான் சொல்லுவேன், நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகணும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்களே சொல்லிக்க அப்படி இல்லை. பட் என்னென்னா இப்போ நீங்கள் என்னோட எலிசபெத் சுராஜ்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் சீரியலில் பண்ண கேரக்டர் சொல்லி இல்லைன்னா நான் சொல்லணும் என்ன பண்ண நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மோஸ்ட்லி என்னென்னா படத்தில் இந்த மாதிரி நான் இருக்கிற லுக்கில் என்னை எந்த படத்துலையும் காமிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அது வேறு மாதிரி டல் பண்ணி கொஞ்சம் ஓல்டாக அப்படி தான் வரும். அப்போ டக்குன்னு அடையாளம் தெரியாது. ஸோ இந்த ஒரு படத்தில் நல்ல ரோல் நல்லா பேசப்பட்டுச்சுன்னா அது யார் பண்ணாங்கன்னா அப்போ அந்த பேர் வரும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வேறு எதுவும் ரெக்கக்னிஷன் இல்லாதனால அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் இல்லை சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஒன்றுல இருந்து அதில் ஒரு வேளை நல்ல அம்மா ரோல் பண்ணாதான் ரெக்கக்னிஷன் வரும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போ 19 minutes நீங்கள் சினிமாவில் ஜேர்னியில் இருக்கீங்க. ஸோ இன்னும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இன்னமும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள். கண்டிப்பாக ஸ்பீச்லாம் பார்க்குறப்ப. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இந்த எனர்ஜி எப்படி வந்தது? ஆமாம் இப்போ எனக்கு என்னென்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே இன்றைக்கி வந்து உக்காரல. நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தப்போ நான் கடையில் வந்து ஒரு ஜவுளி கடையில் ஒரு எம்டிக்கு பிஏ ஒர்க் பண்ணியிருக்கேன், டியூஷன்ஸ் எடுத்திருக்கேன், அப்பளம் விற்றுருக்கேன், பேபி சிட்டிங் பண்ணியிருக்கேன், நான் வந்து சாரீ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் நிறைய ட்ராவல் பண்ணி எனக்கு என்னென்னா சும்மா இருக்கக்கூடாதுன்றது ஒன்று எனக்கு. அதே மீறி என்ன பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது எனக்கு ஒரு இது இருக்குது. ஒரு மந்தவெளியில் ஒரு ஸ்கூலில் நான் என் ஹஸ்பண்ட் அப்போ மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் வேலைக்கு போனாங்க. ஆசிரியர் தேவை போர்டு பார்த்துட்டு போனேன். சின்ன ஸ்கூல் 5th வரைக்கும். நான் போய் 1 month ஒர்க் பண்ணோடனே அந்த பிரின்சிபல் அந்த கரஸ்பாண்ட் வந்து எனக்கு ஹெட்மிஸ்டர்ஸ் போஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் அது அவ்வளோ வருஷம் ஆல்மோஸ்ட் 17 வருஷம் நடந்த ஸ்கூலு. ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்ட்ரியில் அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டேலாம் நான் தான் நடத்தி காமிச்சேன். ஐ டுக் எஃபர்ட். ஸோ எனக்கு என்னென்னா எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுன்றது ஆசை. ஸோ இப்போ நடிப்பேன் அந்த மாதிரி தான். இப்போ நான் இங்கே ஒரு ஆக்டராக வந்து இருக்கேன். பட் எனக்கு பெருசாக இதில் ஒன்றுமே தெரியாது. நான் எங்கேயும் போய் படிச்சுட்டு வரல. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க நீங்கள் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டாக உங்களை பார்த்தா அப்படி தெரியுதுன்னு. பட் நான் எங்கேயுமே போகல. குத்துப்பற்றையோ இல்லை ஸ்டேஜோ அந்த மாதிரி எதுவுமே நான் கற்றுக்கல. கற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் பிளானிங் டு பிகம் an ஆக்டர். அதனால நான் எதுவுமே இல்லாதனால எனக்கு இது மாதிரி கேமரா முன்னாடி வந்து நடிப்பு
போது தான் எனக்கு அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஸோ இதில் வந்து எனக்கு இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண இப்போ சில கேரக்டர்லாம் பண்ணும்போது நமக்கெல்லாம் இப்போ எனக்கு சில ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ராதிகா அம்மாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் எல்லாம் வந்து இந்த செகண்ட் இப்படி இருப்பாங்க, அடுத்த செகண்ட் வேறு மாதிரி மாறுவாங்க. அந்த பசும் பொன் படம், அந்த படம்லாம் எத்தனை வாட்டி வந்தாலும் இன்றைக்கி நான் டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பேன். அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அதே மாதிரி ஜீன்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், அது மனோரமா ஆச்சி எல்லாம் பார்த்தா எந்த மாதிரி வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் பெருசாக வரணும் அப்படின்ற ஆசை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு அதுதான் அந்த மாதிரி. அப்போ நம்ம எல்லாம் கற்றுக்கணும் நமக்கு. இப்போ நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன். அது சில டேரக்டர் ஓகே, சில பேர் மோஸ்ட்லி அது வந்து ஓகே ஃபஸ்ட் டேக்கில் ஓகே ஆகிடும். சில டேரக்டர்ஸ் மட்டும் இல்லைம்மா இது இப்படி பண்ணலாமா கேட்டு வாங்குவாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம அவ்வளோ வேரியட் டேரக்டர் அவ்வளோ பேர்கிட்ட கற்றுக்கும் போது அவ்வளோ அனுபவங்களை எனக்குள்ள இட்ஸ் கோயிங் இன்சைட் கெட்டிங் இன்சைட். இப்போ அத்தனை டேரக்டர் தனித்தனி ஆளாக இருந்தாலும் அவங்களோட எல்லாவோட டீச்சிங்கும் எனக்குள்ளே போகுது இல்லையா? ஆக்சுவலாக காதல் வரும் பருவம் நினைக்கிறேன், கஸ்தூராஜா சார் கிட்ட பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ஹீரோயின் நம்ம பண்ணியிருக்கேன். பெருசாக நோட்டீஸ் ஆகாத ரோல் ரொம்ப. அப்போ சார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் வந்து சைலண்ட் ரொம்ப கத்தனானா எக்ஸ்பிரஷன் சம்டைம்ஸ் கம்மி வரும், நீங்கள் மெல்லமாக பேசுங்க, இன்னும் முகத்தில் நிறைய எக்ஸ்பிரஷன் வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒத்தொத்தவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அதுதான் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஸ்டில் வாண்ட் டு லேர்ன். அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எவ்வளோ பெரிய பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். எல்லாருமே லாங்கிங் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஐயோ இவரோட படத்தில் இருக்க மாட்டோமா, இவரோட படத்தில் ஒர்க் பண்ண மாட்டோமா நம்ம ஏங்குற டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாமே நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இப்போது இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு ஸோ இவங்களுக்கு நான் அம்மாவை கேரக்டராக நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஆக்டர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் 19 வருஷமாக சொல்கிற ஒரே விஷயம், சிம்பு சாருக்கு அம்மாவை நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது என்னத்துக்கெல்லாம் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு டூ. என்னென்னா எக்ஸ்ட்ரா அவரோட இதே தனி ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஆசைன்னு பார்த்தோன்னா சிம்பு சாரோட அம்மாவை நடிக்கணும் அப்படின்னு ஆசை. மற்றபடி சேலஞ்சிங்காக எந்த ஆக்டர் இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்க்க போய் நிற்கும் போது நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும், அவங்களோட நம்ம நல்லா பண்ணணும். நான் அது எங்கே ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, தேன்மொழி பிஏன்னு ஒரு சீரியல் பண்ணோம். அதில் வரலட்சுமி அம்மா இப்போ கூட சன் டிவியில் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, பழைய ஆர்டிஸ்ட்டு. அவங்க எனக்கு மாமியாராக பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து நடிக்கவே வேணாம், அவங்க கண்ணு லிப்ஸ் எல்லாம் அப்படி எக்ஸ்பிரஷன் பேசும். பழைய ஹீரோயின்ல அவங்களுக்கு எனக்கும் பேசப்படாத ஒரு காம்படிஷன் இருக்கும். வந்து டைலாக் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு டைலாக்கே இருக்காது. அவங்க அப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்து போனோடனே நான் அது ஃபில் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று போடுவேன். நான் விட மாட்டேன் லைவ் அப்படி சொல்லி. அது என்னென்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் போட, அவங்க இன்னும் கொஞ்சம் போட. ஒரு சீன்லலாம் நாங்கள் கால் மேலே கால் போட்டு, அதெல்லாம் டேரக்டர் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் உட்காந்துனே அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிர்க்கு அது பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அந்த சீன் ரொம்ப அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம நடிக்கும்போது நம்மளோட திறமையும் வளருன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸோ இப்போ ராதிகா மேம் கூட ஒர்க் பண்ணீங்க மேம், அந்த மொமெண்ட் இருக்குல்ல மேம், ஏன்னா ராதிகா மேம் நீங்கள் பார்த்து நீங்கள் வியந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னீங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு? மேம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு பிடிக்கும். பட் அவங்களோட வாணி ராணியில் சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அவங்க காம்பினேஷன் வந்ததில்லை. சமீபத்தில் பொன்னி கேர் அஃப்ரானின்னு சொல்லி கலைஞர் டிவியில் ஒரு சீரியல், அதில் வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணும்பொழுது மேமோட காம்பினேஷனில் இருந்திருக்கேன். அவங்களுக்கு எனக்கும் எக்ஸாக்ட் அந்த மாதிரி சீன்ஸ் வந்ததில்லை. பட் அவங்க அந்த பொன்னி கேரக்டர் அவங்க தான் கேர். அது அவங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது அவங்களோட காம்பினேஷன் ஃப்ரேம்லலாம் இருந்து பண்ணியிருக்கேன். அப்போவுமே நான் பார்த்து விழுந்தது தான். என்னை வந்து அவங்க கோ ஆர்டிஸ்டெல்லாம் இன்றைக்குமே நான் அவங்கள பார்த்ததில்லை. ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் எனக்கு. அவங்க வந்து நின்றாலே நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்க அந்த கேரக்டராக எப்படி மாறுறாங்க, அடுத்த செகண்ட் அப்படியே இருப்பாங்க. சடனாக போனால் அந்த வாணி ராணிலே அந்த 2 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ராணியாக பேசும்போது ஒரு ஸ்லாங், வாணியா, அதெல்லாம் அப்படி மாற்றி மாற்றி அப்படி பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி தான் பார்த்துருக்கேன் நான் அவங்கள. ஆக்சுவலாக அவங்க பர்டிகுலராக அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இல்லை? அப்படி எதுவுமே அவங்க சொன்னதில்லை. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னதில்லை. ஏன்னா அவங்க வரும்போதே அவங்க ரொம்ப பிஸி இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லெல்லாம் இருக்காது. அவங்களோட சீன்ஸ் ஒரு 5 சீன்ஸ் இருக்குன்னா வருவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் டக்குன்னு அவங்களோட க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு மாஸ்டர் எடுத்துகிட்டு மேம் கிளம்பிடுவாங்க. அப்புறமா பாக்கி நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு என்னென்னா, அவங்களோட பர்த்டே போன வருஷம் பர்த்டே கேக் வெட்டும்போது அவங்க கையால் எனக்கும் கேக் ஊட்டினது வந்து என்னோட மெமரியில் இன்னும் வச்சுருக்கேன். தட் வாஸ் ரியல் ஒரு ஹாப்பி மூமெண்ட். உங்களோட ஃபஸ்ட்டு சீரியல் ஜேர்னியை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டா போஸ்ட் பார்க்குறப்ப விஜய் சேதுபதி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே ஒரே சீரியலில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது சார் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. அப்போ வந்து சார் தான்றது எனக்கு அப்போ தெரியவே தெரியாது இல்லையா. எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு அவங்க எனக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க ஒரு படத்தில். அந்த ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, மீம்ஸ். அதில் பார்த்துட்டு சேச்சி நீங்கள் விஜய் சேதுபதி சார் கூட அப்போவே நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ தான் பார்த்தா சார் அதில் ஹீரோ, நான் அதில் டாக்டர். நான் சொன்னேன் டாக்டர் கேரக்டர், அது டாக்டர் கேரக்டரு.
ஸோ நான் இப்போ ஒரு சீனோ 2 சீனோ தான் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதான் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு சீரியல் நேம் ஞாபகம் இல்லை. பெண் நினைக்கிறேன், எனக்கு ஐம் நாட் ஷுர், பெண் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2-3 சீரியலில் டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன், நர்ஸாகவும் பண்ணியிருக்கேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நானாக ஸ்டாப் பண்ணது. அது ஏன்னா கூப்பிட்ட உடனே நம்ம இண்டஸ்ட்ரியில் அது ஒன்று இருக்குது, இவங்க போலீஸா, இவங்க போலீஸ்க்கு தான் லாய்க்கு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறேன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அப்படி இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் 5 படம் ஓடுதுன்னா அதே ஆர்டிஸ்ட்டு இங்கே அம்மாவாக இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடியாக இருப்பாங்க, இந்த பக்கம் வேலைக்காரியாக இருப்பாங்க. அப்படி இங்கே அப்படி இல்லை. ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சா அதில் அம்மாவா, இவங்க அம்மா கூப்பிடு, இவங்க போலீஸா, போலீஸ் கூப்பிடு, அப்படி தான். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டீரியோ டைப் தோ இட் வாஸ் பிகினிங் கண்டினியூஸாக டாக்டர் கேரக்டர், வக்கீல் கேரக்டர், டாக்டர் கேரக்டர் இப்படியே வர ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு வாட்டி எனக்கு பேர் மறந்துட்டேன். பட் ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு மேனேஜர் கூப்பிட்ற, அம்மா அந்த மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டர். இல்லை சார் நான் பண்ணல. ஏம்மா ஃப்ரீ இல்லையா? இல்லை சார் நான் ஃப்ரீ தான் இருக்கேன், நான் பண்ணல. நம்ம எப்படி பேசுகிறீங்க? நான் சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இல்லையா? ஏம்மா நான் சொன்னேன் உங்கள் சீரியல் ஆரம்பிச்சு எவ்வளோ மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சு. அதில் அத்தனை மருமகள் இருந்தாங்க, அண்ணி இருந்தாங்க. உங்களுக்கு எப்பவுமே எலிசபெத் எப்போ ஞாபகம் வந்தது? டாக்டர் கேரக்டர் சொல்லும்போது தான் உங்களுக்கு எலிசபெத் ஞாபகம் வருது. ஏன் அந்த அண்ணி நீங்கள் எனக்கு கொடுத்து நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா? இல்லை நான் சொன்னேன் நான் டாக்டர் தவிர எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி நானாக ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்ச அப்புறம் தான் எனக்கு அம்மா ரோல் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை நான் ஓகேன்னு சொல்லியிருந்தா மேபி இப்போ வரைக்கும் என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஸோ அந்த ஒரு இது இருந்ததுனால அப்போ இது கரெக்டாக அந்த சீரியல் பேர் ஞாபகம் இல்லை, பெண் நினைக்கிறேன். அப்போ அந்த சீரியல் நடிச்சிட்டோம். இந்த எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே 3 வருஷம் முன்னாடி தான் சார் தான் அதுன்றது தெரிஞ்சுது. இப்போ சமீபமாக அந்த நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மீட் பண்ணும்போது அவரே சொல்கிறார். அது எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு தருணம். மேம் நான் சொல்கிறேன் சார் வணக்கம், என் பேர் எலிசபெத், உங்களை தான் தெரியுமே மேம், நம்ம தான் நடிச்சிருக்கோமே அப்படின்ற எனக்கு ஷாக்கு. ஒரு அவ்வளோ எங்கேயோ உயரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், நான் நம்ப மாட்டேங்க 2 நாள் என் வீட்டில், என் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சாரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் அவ்வளோ டவுன் டு எர்த்து, ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோடனே அப்படியா தெரியுமா பார்த்துருக்கமா அப்படி சொல்லிட்டு போகிறவங்க மத்தியில் அவர் சொல்லி நான் சொல்ல ஐயோ தட் யூ ரிமெம்பர் சார் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். மேம் எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படி சொல்கிறார் அவர். ஸோ அது வந்து உண்மையில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியம், சந்தோஷம், அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு அது. இப்போ ஆரியமாலா படத்தை பற்றி பேசும்போது ஆரியமாலா படத்தில் தான் பவதாரணி மேமோட கடைசி பாட்டு இருந்ததா சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஆரியமாலா படம் வந்து நம்ம நடிச்சிட்டு நம்ம வந்துடும் இல்லையா, ஆக்ட்ரஸ்க்கு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. பட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அப்போ தான் நான் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா இந்த மாதிரி பவதாரணி மேம் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது. அது வந்து உண்மையில் அது என்றைக்குமே அது அதுவும் அழகான சாங், ரொம்ப அழகான சாங். அந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பர்டிகுலர் அந்த சாங் ரொம்ப அழகாக அத்திப்பூவை போல நான் காத்திருக்கேன்னு சொல்லி அந்த சாங் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் அந்த மாதிரி ஒரு படம் வரலன்னு தான் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு உண்டான புல் பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டிலாம் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இது இல்லை அங்கே. ஏன்னா ஹீரோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு கூத்து கலைஞராக தெரியாத ஒருத்தவங்க. நான் சமீபத்தில் ஜமா பார்த்துட்டு நான் சேத்தன் சாருக்கு மெசேஜே போட்டேன். ஏன்னா சேத்தன் சார்லாம் அதில் அந்த ஏஜில் அவர் அதை கற்றுக்குன்னு அந்த லாஸ்ட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா, அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி இந்த தம்பியும் அவர் வந்து சின்ன போர்ஷன் வந்தால் கூட அவ்வளோ அழகாக மெனக்கட்டு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இது காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அவங்க தான் அந்த ஃபுல் படத்தை தோளில் தூக்கிட்டு போனாங்க. ஸோ அந்த நல்ல படங்கள் பார்க்கணும், ஜனங்க பார்க்குறதுக்கு அது இது இருக்குது. அதாவது ஒரு ஒரு படம் வந்து ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அது டாக்கு போய் மக்கள் கூட்டம் வரதுக்குள்ளே அந்த படம் வந்து தேட்டரில் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அது வந்து ஆரியமாலாக்கும் அந்த மாதிரி. ஆமாம் அது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ தியேட்டர்ஸ்லாம் வந்து ஆளுங்க வரலன்னா அவங்க சும்மா ஓட்ட மாட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு 2 வாரம் தேட்டரில் காசு கட்டி படத்தை ஓட்ட முடியும். பப்ளிக்காக வந்து எப்போ வந்து நம்மளாம் இப்போ எந்த புக் இப்போ ஒரு பெரிய ஹீரோவோட படம் வருது அப்படின்னா, ஒரு ரஜினி சாரோ ஒரு அஜித் சாரோ விஜய் சாரோ படம் வருதுன்னா நம்மளே இப்போயே ஒரு 3 நாள் முன்னாடியே புக்கிங் வந்துச்சா புக் பண்ணிவிடுவோம். இந்த படத்துக்குலாம் யாரும் புக்கிங் பண்ண மாட்டாங்க. ஸோ தேட்டரில் படம் ஓடனா தேட்டரில் ஆளே வராமல் அவங்க எப்படி ஓட்டுவாங்க? அதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட காசு இருக்கணும். இருந்தால் கட்டி 2 இப்போ நான் வென்று வருவோன்னு முன்னாடி ஒரு படம் சொன்னேன், அதுவும் அப்படி தான் ஆச்சு. இப்போ ஆரியமாலையும் அப்படி தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இது தேட்டரில் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குமான்றது தெரியாது. இப்போவே எனக்கு தெரியல என்னென்ன தேட்டரில் இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப நல்ல படம் பார்த்தவங்க எல்லாம் இப்போ கேள்விப்பட்டு தேட்டருக்கு வரும்பொழுது யாருக்குமே தெரியாது அது இருக்கா இல்லையா, தேட்டர் விட்டு போயிடுச்சுன்னா அவங்க பார்க்க முடியாது இல்லையா. அப்படி தான் சின்ன படங்கள் ஃபெயிலியர் ஆகுறது. இன்னொன்று அந்த படம் வந்து பார்க்கணும்னு நினச்சி வரவங்களுக்கு டைம் வந்து சூட்டபுளாக இருக்காமா இல்லாமல் இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு தேட்டருக்கு வந்து 3 ஷோ இருந்தானா அவங்க வெயிட் பண்ணி கூட பார்த்துட்டு போவாங்க. ஐநாக்ஸில் நைட்டு 10:30 மணிக்கு, அவங்க காசியில் மதியானம் 2 மணிக்கு, இன்னொரு தேட்டரில் ஒரு 12 மணிக்கு அப்படிலாம் இருக்கும்பொழுது
அவங்க வர டைமு எந்த ஷோன்னு எல்லாருக்கும் தெரிய வர சான்ஸ் இல்லைல்ல, அப்படி மிஸ் ஆகிறதும் இருக்குது. ஸோ உங்களோட சினிமா ஜேர்னியில் வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த கேரக்டர்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு அது காட்ஸ் கிரேஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸு டேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஆக்ஷன் சொன்னால் அந்த ரோல் நான் அப்படியே மாறிடுவேன். அது அழுகையாக இருந்தாலும், அது டெத்து சீக்வென்ஸு எதுவாக இருந்தாலும், கட் சொன்னால் அடுத்த செகண்ட் நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஹார்மோன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் டெத் சீக்வென்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார். நான் அழுவணும். நான் அழுதெல்லாம் முடிச்சிட்டேன். கட் சொல்ல இடத்துல டேரக்டர் கட் சொல்லலை, கேமராமேன் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அந்த அழுகை ரொம்ப போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே வந்து சொல்ல, சார் அவங்க முடிச்சிட்டாங்க கட் சொல்லுங்கன்னு சொன்ன அப்புறம் டேரக்டர் கட் சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்கிறார், மேம் நான் எலிசபெத் நான் எழுந்து அழுதலாமா நினச்சேன், அப்படி அழுவுறீங்க எனக்கு. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து 2 கை பிடிச்சார், மேம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் படம் பண்ணுவேன் தொடர்ந்து, நீங்கள் தான் என்னோடய படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பீங்க நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் கேட்பார், நீங்கள் என்ன அது நாங்கள்லாம் அந்த இமோஷன்லேருந்து வெளியில் வரல, நீங்கள் சுவிட்ச் போட்ட மாதிரி அடுத்த செகண்ட் உங்கள் அசிஸ்டன்ட் கூட போய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எங்களாலலாம் முடியல அப்படின்னு. ஸோ அது எனக்கு வந்து அது அப்படியே நான் வெளியில் வந்துடுவேன் நான். ஓகே. ஸோ ஃபைனலாக ஆரியமாலா படம் நடித்து முடிச்சுட்டு ஸோ இந்த படத்துலேருந்து நான் ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஆரியமாலாவில் வந்து நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் சொன்னேன்னா, ஸ்டெப் மதர்னாலே எல்லாருக்குமே தெரியும், அதில் தெரியுன்றது இல்லை, நல்லவங்க இருக்காங்க, ஆனால் மெஜாரிட்டி யோசிக்கிறது ஸ்டெப் மதர்னாலே கொடுமை பண்ணுவாங்கன்றது தான் இது வரைக்கும் படங்கள்லையும் காமிக்கப்பட்டது. ஆரியமாலா படத்தில் ரொம்ப அழகாக அந்த ஸ்டெப் மதர் தன்னோட மகளோட அந்த ஹீரோயின் மலர் கேரக்டர் ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணிடுறோம், இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும், அப்படி இல்லை, இப்படி நிஜமாக ஒரு கேரக்டர் வாழ்ந்திருக்கலாம். உண்மையிலே தன் மகளோட அந்த மகள் மேலே அன்பு வச்சு அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக அப்படி ஒரு தாய் இருந்திருக்கலாம். ஸோ அது எதுவுமே வந்து நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இமோஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் தான் அது. ஸோ இப்படி அந்த காமிக்கப்பட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் சொன்னால் அந்த கேரக்டரைசேஷன், அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நான் சொன்ன படம் ஃபுல்லாக வருவேன், ஆனால் அதே மாதிரி அந்த லவ் வந்து அந்த 80s லவ், இப்போ வந்து ஃபாஸ்ட் லவ், அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த காலத்துலலாம் அந்த லவ்வுக்காக உயிரை கூட விடுவாங்க அப்படிலாம் இருந்த காலம் உண்டு. ப்ளஸ் அந்த டைம்லலாம் இப்போ நான் எல்லாமே 80s வளரும்போது எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே தப்பு. பொண்ணு வந்து சத்தமாக சிரிக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, அந்த சத்தம் தரையில் நடக்கும்போது சத்தம் கேட்கக்கூடாது, பூமி அதிர்ற மாதிரி நடக்காத பொம்பளை பொண்ணு, எல்லாமே அவள் சொன்ன பொம்பளை பொண்ணு தலைமுடி விரித்து போடாத, பொம்பளை முடி வந்து சத்தமாக பேசாத, என்னோடய சிரிப்பு வந்து ரொம்ப ஓப்பன் சிரிப்பு. எம்மாலாம் திட்டுவாங்க, பொம்பளை பொண்ணு எப்படி சிரிக்கிறப்ப சத்தமும் போடாதீ வாய் முடி சிரிடின்னு. ஸோ இப்படிலாம் வளரும்போது நம்ம அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும்பொழுது அந்த காலத்தில் யாராவது பிடிச்சா கூட யோசிச்சு பாருங்களேன், யாராவது எங்கேயோ போய் பார்க்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி ரோட்லேருந்து பேச முடியுமா? அப்போ அந்த காலத்தில் என்ன கண் பார்வை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவே அவங்களுக்கு இப்போ இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக லவ் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த 2 வாட்டி பார்க்குறாங்க அவ்வளோதான். ஆனால் அந்த பார்க்கும்போதே தெரியும், நம்ம பார்த்தாலே நமக்குள்ள ஒரு காதல் அந்த இது பரிமாறிக்கன்றது மாதிரி தான் அந்த பீரியட்ல இருந்தது. அதை ரொம்ப அழகாக கவித்துவமாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ்.